தச்சு தவறி ஜெகன் இந்த வர்த்தகத்துறைக்குள்ளே வந்திருக்காட்டு இப்போ என்னவா இருந்திருப்பீங்க? கூலி தொழிலாளியாக தான் வந்து ஏனண்டா அவண்டில் டிரைவராக இருப்போம். சூழ்நிலை அப்படித்தானே. சுருட்டு வேலை எங்களை அம்மாட உறவினர் வழியால், மற்றது பெட்ரோல் மண்ணெண்ணெய் வியாபாரம் அப்படி என்ன அந்த இது கல்வி தொடர்ந்து கற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கே இல்லை. அதால் நான் ஒரு பெரிய நிலையில் கல்வி கற்று வருவேன் வந்திருப்பேன் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி வர்றது சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் துறையில் ஏதோ ஒரு வழியில் வந்திருப்பேன். அது பெறாமல் விட்டுதாக இருந்தால் இப்படி இருப்பேனே தவிர என்ன தொழிலண்டான்னா சந்தையில் எங்களை வீட்டில் அம்மாவிட்ட விளாம்பழத்தை பிடிங்கொண்ட திண்ணவெளி சந்தையில் கூட விற்கிறாங்க. அப்படியான பழக்கங்கள் இருக்கு. அந்த பிஸ்னஸ்ன்றது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அதெல்லாம் ஒரு சைட்டால் கடந்து போயிடணும். அவன் சொல்கிறவன் சொல்லி கொண்டு போட்டு நாங்கள் எங்களோட வழியில் போயிடும். மற்றவங்கள் என்ன கதைக்கிறாங்கன்றதை திரும்பி பார்த்தோண்டு வந்தோம்டா நாங்களும் திரும்பி போயிடுவோம் போகிற பாதையை விட்டுட்டு. அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. சரி, வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது. சாதாரணமாக இந்த பூவெல்லாம் போட்டிருக்க அந்த பாதையால் நடந்து போகக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே வாழ்க்கையில் கிடைச்சாது. கஷ்டப்பட்டு தான் போகணும். ஜெகன் அண்ணன், இந்த வாழ்க்கையில் எவ்விதமான சவால்களை எல்லாம் தாண்டி வந்துக்கிறீங்க? சரியான அவசரம். உண்மையாக நீங்கள் இந்த நிலையில் என்ன பார்க்குற ஆள் மாதிரி நான் ஆரம்ப காலங்கள்லேருந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகள் இல்லை. ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தாலே ஜெகன் அப்படி வலிக்கிறது கூட இல்லை. உண்மையை சொன்னால் அப்படித்தான். என்னென்னா நாங்கள் இப்போ இந்த சில காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்துலேருந்து பவனியாக இத்தனை நேரம் சைக்கிளில் போயிட்டு வந்திருக்கு. அதுவும் காட்டு பாதைகளுக்குள்ளால் போய் வந்திருக்கிறோம். அதை நாங்கள் சொன்னாங்களே பிள்ளைகள் நம்புவோம், மக்கள் நம்புவேனையும். அப்படி நான் மட்டும் இல்லை, என்ன போல் பல பேர் அங்கே அதுக்குள்ளால் போய் ஓமந்தையில் போய் சாமான் கட்டுறது, கொண்டு வந்து விற்கிறது, அப்படியான தொழில்கள் கூட செய்திருக்கிறோம். நெல் காட்டி கொண்டு வந்து விற்கிறர்கள், நச்சியில் மிளகா காட்டி கொண்டு வந்து விற்கிறோம். எல்லாதிலேருந்து மிளகாய் அங்கே வன்னி ஏரியா அதை பவனியாவில் போய் ஓமந்தையில் அவங்களோட இதில் போய் பள்ளிக்கூடத்தில் படுத்திருந்துட்டு சாமான் காட்டி கொண்டு வந்து விற்கிறோம். அப்படித்தான் நாங்கள் முன்னுக்கு வந்து நாங்கள் சும்மா எடுத்த பேச்சுக்கு வந்த எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. இவ்வளோ அதுக்கு முதல் பஸ்ஸுகள் வச்சுருந்தேன். நாங்கள் ட்ரிபிள் 9 டிராவல்ஸ் நானே வச்சுருந்தேன். நான் வாகனங்கள் வச்சுருந்து எல்லாம் லொஸ்ட் ஆகி கண்ண தடவை விழுந்து விழுந்தது.